மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. இன்றைய நாளே மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இலவச சீருடைகள் வழங்கப்பட உள்ளன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்க கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இன்றைக்கு பள்ளிகள் திறந்துவிட்டன. மாணவிகள் ஆர்வத்தோடு பள்ளிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வளாகங்கள் எல்லாம் தூய்மையாக வைக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கே அவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள்லாம் வழங்க ஏற்பாடுகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எப்படி மாணவிகளை வரவேற்கிறாங்க? திலகவதி, கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் என 498 பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மாணவர்களுக்கான தேர்வுகள் என்பது நடந்து முடிந்து ஏப்ரல் 25ஆம் தேதி கோடை விடுமுறை தொடங்கியது. ஒரு மாத காலம் கோடை விடுமுறை முடிந்து தற்போது மாணவிகள் அதிக அளவில் மிகுந்த மகிழ்ச்சியாக உற்சாகத்தோடு பள்ளிகளுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய பள்ளி என்பது பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளியில் அனைத்து ஏற்பாடுகளும் கடந்த 2 வார காலமாகவே மேற்கொள்ளப்பட்டன. புதிய மாணவர்களும் புதிய மாணவர் சேர்க்கை என்பதும் பள்ளியில் நடைபெற்று இருக்கிறது. அதே போல பள்ளி வளாகங்கள் முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்டு தண்ணீர் தொட்டிகள் இருக்கக்கூடிய இடங்கள் கவனமாக என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அனைத்து பணிகளையும் மாநகராட்சி பள்ளிகள் சிறப்பாகவே மேற்கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றன. இன்றைய தினமே மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் இலவச சீருடைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட கல்வி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா பரவல் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கான அறிவுரைகளையும் தலைமை ஆசிரியர்கள் அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இங்கே தற்போது இந்த பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். மேடம், குறிப்பா அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுக்க? ஏன்னா முதல் நாள் பள்ளி திறக்குது, என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்க அதை பத்தி? அதுதான். வணக்கம். அதாவது பொன்முடியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியர். ஒரு வார காலமாகவே நோட் புக்ஸ் வந்துருச்சு, சீருடைகள் எல்லாமே, பை எல்லாமே வந்துருச்சு. அதுக்குண்டான தேவைகள்லாம் பிள்ளைங்களுக்கு தேவையானதை செட்டாக அடுக்கி எடுத்து வச்சுட்டோம். நல்ல வேலை பார்த்துருந்தாங்க. விடுமுறை நாட்களில் ஆசிரியர்கள் வந்து சரியான ஒத்துழைப்போட நல்ல ஒரு அடுக்கி வச்சு பிள்ளைங்களுக்கு உடனே தேடி அந்த நேரத்தை எடுத்து கொடுக்காத அளவிற்கு நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். பிள்ளைங்க நல்ல ஆர்வமோட வந்து சேர்றாங்க. 11th வந்து குறிப்பாக வந்து 190 ரீச் ஆகிட்டு இருக்கு. இப்பயே இன்னும் கொஞ்சம் போக போக இன்னும் ஒரு 40-50 பேர் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நல்ல ரிசல்ட்டு அப்படின்றதுனால பிள்ளைங்க வந்து எதிர்நோக்கி வர்றாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2% கூடுதலாகவே இருக்கிறதுனால குறிப்பாக பயோ மேக்ஸு, பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸு நிறையவே நல்லா இங்கிலீஷ் மீடியம் வராங்க. இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. தமிழ் மீடியத்திற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அதன்படி அவங்களும் வரவழைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியவே எல்லாருடைய ஒப்புதல், அதாவது 2 ஆசிரியராக அந்தந்த ஸ்கூலுக்கு யார் யாருக்கு எங்கெங்கே போக முடியுமோ போய் கேன்வாஸ் பண்ணி அந்த அளவுக்கு வரவழைக்கும் பொழுது அவங்களும் ஆசிரியர்கள் இன்ட்ரெஸ்டோடு போனாங்க. அதே மாதிரி மாணவிகளும் நல்லா வந்து சேர்றாங்க. மேலும் வந்து சேருவதற்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் நல்ல தூய்மை செய்தாங்க. அருமையான முறையில் அவங்க கடினமான உழைப்பு. நம்மளுடைய தலைமை ஆசிரியர் வந்து நிறைய அவங்களுக்கு இல்லாத சூழ்நிலையில், துப்புரவு பணியாளர்கள் இல்லாத சூழ்நிலையிலும் எந்தெந்த அளவுக்கு முயற்சி எடுத்து வரவழைக்க முடியுமோ அவங்க வரவழைச்சு. விக்னேஷ் முத்து, என்னென்ன ஏற்பாடுகள் என்பதை விளக்கி வருகிறீர்கள். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு நன்றி. ஆனால் கோவிட் அச்சம் இன்னும் இருக்கிறது. பெற்றோர்கள் ஒரு சிலர் இன்னும் அது குறித்து சந்தேகம் கொள்கிறார்கள். இப்போ அதனை போக்குவதற்கு அது குறித்த விளக்கம் ஏதேனும் பள்ளி கல்வித்துறை சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறதா? கோவிட் பரவல், கொரோனா பரவல் தற்போது இருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா பரவல் என்பது மிக அதிகமாக வேகமாக இருக்கிறது. அதற்கேற்றபடி நாம் பள்ளிக்கல்வித்துறையிடம் கேட்டபோது மாணவர்களை குழுவாகவோ அல்லது ஒருங்கிணைப்பாகவோ இருப்பதற்கு இருக்கக்கூடாது என்ற வகையில் சில அறிவுறுத்தல்களை கொடுத்திருப்பதாகவும், தற்போது வரை முகக்கவசம் என்பது மிகவும் அவசியமில்லை என்ற அளவுதான் இருக்கிறது. தமிழகத்தில் கொரோனாவால் அதிக அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லாததால் அது குறித்த விரிவான பள்ளி கல்வித்துறை தான் வெளியிடும் என்று மாவட்ட கல்வி அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. அதனையொட்டி
ஒட்டிதான் அதற்கான ஏற்பாடு இருந்தாலும் ஒரு சில தனியார் பள்ளிகளை பொறுத்த மட்டில், அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்த மட்டில் கிருமி நாசினிகள் இருப்பது, அதே போல முகக்கவசங்கள் கொடுப்பது உள்ளிட்ட ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இந்த அரசு, அதாவது மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்த மட்டில் மாணவர்களுக்கான அறிவுறுத்தல்களை, கொரோனா குறித்த அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட கல்வித்துறையும் செய்திருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.